தமிழா டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் எம்சி மீகா. இன்னைக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். அவர் தான் நம்ம மதுரையில் இருக்க பிடிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் தனபாண்டியன் பாலிடெக்னிக் காலேஜுடைய சேர்மன் டாக்டர் தனவேலன் அவர்கள். Making the crowd move when I strike. I'm making the typhoon when I fight. You know how the crowd move when I fight. I'm making the right move with the right tool. Grinding my walk, not a thing you can buy. I never strong that I wear. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார். பீயிங் அ சேர்மன் பிடிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் மற்ற இன்ஜினியரிங் காலேஜஸ்லேருந்து எப்படி வேறுபடுது? முதல்ல இந்த பிடிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம தனபாண்டியன் பாலிடெக்னிக் 1985 ஸ்டார்ட் பண்ணது தனபாண்டியன் பாலிடெக்னிக். பிடிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் 2001 ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 40 வருஷத்தில் இந்த கல்வி சேவையில் போயிட்டுருக்குற இந்த கல்லூரி மற்ற கல்லூரியோடு எப்படி வேறுபடுது அப்படின்னு சொன்னாக்கா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கல்லூரிக்கு கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதே கவுன்சிலிங்லேருந்து வர்றவங்களுக்கு 50,000 ரூபா ஃபீஸ். இதை நாங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து வர்றவங்களுக்குமே இதே 50,000 ரூபா ஃபீஸு கொடுக்குறோம். ரெண்டாவது, முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு அந்த வெறும் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய 25,000 ரூபா ஃபீஸ்லேயே ஒரு வருட கல்வியை கொடுத்துட்றோம். ஸோ மாணவர்கள் இலவசமாகவே தான் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேறு எந்த கல்லூரியிலையும் இந்த நடைமுறை கிடையாது. கல்வியிலையும் இலவசமாக மாணவர்கள் படித்து அவங்க முன்னேற்றணுங்கிறது தான் இந்த பிடிஆர் கல்லூரி வேறுபடுது. கிரேட் ஒர்க் சார். நீங்க சொன்ன கருத்து தான். நீங்க சொன்ன ஃபீஸ் கொட்டேஷன் உண்மையிலே ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா லட்சக்கணக்கில் நிறைய காலேஜஸ்ல ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய பேருக்கு இவ்வளோ நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ இந்த கல்வி முறையில நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ரைட் நோ ப்ரெசென்ட்ல. அது தேவைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பா கல்வி முறையில் அப்பப்போ நம்ம மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா ரொம்ப லேட்டாக தான் ஒரு சிலபஸை மாற்றி கொண்டு வர்றோம். நமக்கு தெரிஞ்சு கல்வி முறையில் மாற்றம் தேவை. ஆனால் மாணவர்கள் இன்னைக்கு எதில் பூஸ்டாக இருக்குன்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து போகிறாங்க. அதர் பிரான்ச்சஸ் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவிலுக்கு இப்போ கொஞ்சம் அவங்களோட ஆர்வம் குறைவாக இருக்குது. அதில் பின்தங்கிடக்கூடாது. இப்போ எந்த குரூப்பை படித்தாலுமே கம்ப்யூட்டரைஸ்டு கோர்ஸ் தான் அப்படிங்கிறதுனால மாணவர்கள் அதுலேயும் கவனம் செலுத்தணும். இந்த மாற்றம் எதில் தேவை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கல்லூரியை பொறுத்தளவில் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவருக்கு மெக்கானிக்கலை பற்றியும் ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணி கொடுக்கறத பற்றியுமே சேர்த்து சொல்லிக் கொடுப்போம். இதே எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட அவருக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜை சேர்த்து ஒரு சிலபஸாக சொல்லிக் கொடுக்கறதுனால கல்வி மாற்றங்கள் ஒரு குரூப்பை படித்த மாணவர்களுக்கு எல்லா துறையும் தெரியுங்கிறத செயல்படுத்தணுங்கிறது தான் எங்களோட மாற்றம் தேவைன்னு சொல்கிறோம். உங்கள் கல்லூரியோட எதிர்கால திட்டங்கள் என்னென்ன சார்? கல்லூரியோட எதிர்கால திட்டம்னு சொல்லியிருந்தா நேரம் இந்த 40 ஆண்டு காலத்தில் இன்னும் 4 ஸ்கூலு 4 காலேஜ் ஆரம்பிச்சிருப்போம். எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே ஒரு இதில் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த திட்டத்தை பற்றி யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களோட கல்லூரியோட எதிர்கால திட்டம்ங்கிறது மாணவர்களை உருவாக்குறது மட்டும்தான். இது பின்தங்கிய பகுதி. திருமங்கலம்ங்கிறது மதுரையிலேருந்து கப்பலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய பகுதியில் உச்சப்பட்டி கிராமத்துலையும் தோப்பூர் கிராமத்துக்கும் நடுவு நம்ம இருக்கிறதுனால ரொம்ப நியர்பை இப்போ எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் நம்ம காலேஜ் இருக்கிறதுனால இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய பின்தங்கிய மாணவர்கள் எல்லோரையும் முன்னேற்றணுங்கிறது தான் முக்கிய குறிக்கோளாக வச்சுருக்கிறோமே தவிர பல கல்லூரிகள் ஆரம்பிக்கணும், நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற இது எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கிடையாது. இன்றைக்கும் இந்த கல்வி சேவையை தான் நாங்கள் ஒரு சேவையாக செய்யணும்னு விருப்பப்படுறோம். நிச்சயமாக பாராட்டத்தக்கது சார். நன்றி. என்னதான் நீங்கள் ஃபீஸ்லாம் லோ ஆகல, குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் இன்னும் பெஸ்ட்டாக ஆக்கணுன்ற உங்களோட அந்த தாட்டே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இதே மாதிரி பெண்களுடைய கல்வி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? பெண்கள் கல்வி தான் ரொம்ப அட்வான்டேஜ் அண்ட் முக்கியமாகவும் தேவைப்படுது. ஒரு காலத்தில் பெண்களை படிக்கவே வைக்கக்கூடாதுன்னு இருந்தது போக இன்னைக்கு கேர்ள்ஸு பெண்களோட ஸ்ட்ரென்த்து தான் ஜாஸ்தி இருக்குது. இந்த பெண்களோட கல்வி எந்த லெவலுக்கு முன்னேறின்னு சொன்னால் அவங்களோட இது ஞாபக சக்தியிலேருந்து எக்ஸாமோட வியூ பாயிண்டில் எடுக்கும்போது இன்டர்வியூவில் எல்லாம் நல்லாவே சக்ஸஸ் பண்ணுறாங்க.
பெண்கள் கல்வி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்டே இப்போ அவங்க தான் ஜாஸ்தியும் கொடுக்குறாங்க. கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா 60ல் 30 பேர் மாணவிகளாக இருந்தாலும் 30 பேருமே நல்ல ரேங்க்ல இருக்கிறாங்க. மாணவர்கள் பின்தங்கி இருந்தாலும் கூட பெண்கள் கல்வி இதிலிருந்தே முக்கியத்துவம் பெறுது. உதாரணத்துக்கு பெண்களை ஏன் படிக்க வைக்கணும்னு சொல்கிறோம்னா, போன ஒரு ஆண்டு வேலைவாய்ப்பு அரசு திட்டத்தில் எலக்ட்ரிக்கல் ஏஇ போஸ்ட்டுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க. அதில் அன்னைக்கு பார்ட்டிசிபேஷன் பண்ணது 1700 பேர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. போஸ்டிங் வந்து 1000 போஸ்டிங். அதில் 333 ஸ்டூடெண்ட் கேர்ள்ஸ் வந்திருந்தால் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். அன்னைக்கு வந்திருந்தவங்களே 65 பேர் தான். ஸோ எந்த இன்டர்வியூ இல்லாமல் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பெண்கள் நிறைய பேர் படிக்கணும். படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணினாலே போதும், அரசு வேலை காத்திருக்குது. அதுக்காக பெண்கள் கல்வியே அவசியம் தேவைன்னு சொல்கிறோம். நிச்சயமா சார். கடல் போல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. அதை நம்ம கை நீட்டுற தொலைவில் தான் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே உங்க குழந்தைங்களுக்கு எஜுகேஷனை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணணும், என்கரேஜ். நிச்சயமா சார், உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டீங்களா? எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கும். எங்கள் அப்பா என்னை வந்து 95ல் பிஇ முடிச்சுட்டு இந்த கல்லூரியில் வந்து ஒரு இயக்குனராக என்னை உட்கார வைக்கும்போது சொன்னது வந்து, நீ என்னவாக போகிற அது உன்னோட கனவாக இருக்கட்டும். ஒரு நிர்வாகத்துக்குள்ளே வர்றேன்னு சொன்னால் உன்னுடைய நல்ல பழக்க வழக்கமும் நீ உதாரணமாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் முக்கியத்துவம் சொன்னாங்க. உதாரணத்துக்கு உன்னோட பேட் ஹேபிட்ஸ்னு ஏதாவது உனக்கு ஒன்று இருந்தால் அதை திருத்திக்கோ. இல்லைன்னா உனக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னே இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும் போதே வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் நம்ம இருக்கணுங்கிற ஒரு மனக்கட்டுப்பாடோடு நம்ம வளர்ந்து வந்தோம். ஸோ இது வந்து முதல்ல ஒரு அனுபவத்தை அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். வாழ்க்கை நடைமுறைன்னு சொல்லும்போது இந்த இடம் வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த உச்சப்பட்டி கிராமம்ங்கிறது கப்பலூர் இண்டஸ்ட்ரி 2000 கம்பெனிகளை கொண்டது. தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய பஞ்சாயத்துன்னு சொன்னால் இந்த உச்சப்பட்டி வில்லேஜ். அது அரசு கண்ட்ரோலில் உள்ள ஒரு பஞ்சாயத்து. இந்த 2000 கம்பெனியும் வெரி நியர் கப்பலூரில் இருக்கிறதுனால இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு எப்போ வேணாலும் ஒரு அப்ரண்டிஸ் ட்ரைனிங், ஈவினிங் ஜாபு, ஒரு 3 hours ஜாபுக்கு இங்கே வந்து 600 rupees கொடுப்பாங்க. அந்த பேக்கிங் டெலிவரிக்கு மட்டும் அவன் பேக் பண்ணி வச்சுருப்பான். அவங்க நோட்ஸ் எடுத்து அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு போய் 9 மணி வரைக்கும் 3 hours பையன் போய் வண்டியில் கண்டெய்னரில் ஏறிச்சான்னு செக் பண்ணுறதுக்கே வந்து 600 rupees கொடுக்குறாங்க. ஸோ மாணவர் வந்து பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், தன்னோட வசதிக்காக தேவைப்பட்டால் அந்த ஜாபில் ஸ்டார்டிங்கில் பேக்கிங்கில் போகிற ஸ்டூடெண்ட்டு மேனுஃபேக்சரிங்கும் எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்னைக்கு சும்மா வேடிக்கை பார்க்க போன என்னோட மாணவர் இன்னைக்கு சொந்தமாக ஒரு கம்பெனி இங்கே அப்லூரில் வச்சிருக்கிறாருனாக்க எங்களோட அனுபவம், எங்களோட அணுகுமுறையும் மாணவர்களின் வளர்ச்சி மட்டும்தான் நோக்கி இருக்கு. அதைத்தான் இங்கே தெரியப்படுத்த நினைக்கிறோம். ரொம்ப நல்லது சார். இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளணும், அதை மேனேஜ் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் உங்கள் அப்பா என்ன அறிவுரை சொன்னாரோ அதுபடி நீங்கள் டிசிப்ளினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்றது தெரிய வருது சார். கீப் கோயிங் சார். உங்களோட காலேஜ்க்கு பிடிஆர் காலேஜின்னு நேம் வச்சுருக்கீங்க சார். அந்த பேரை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அது ஒரு பொலிட்டிக்கல் நேம் மாதிரி வருதுங்கிறதுக்காக நீங்கள் கேட்குறீங்க. பிடிஆர் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்ய தலைவரின் பேர் கொண்டது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு இடம் கொடுத்த அந்த இடம் வள்ளலின் பெயர், அது பிடி ராஜன் அவர்களின் பெயர். எங்கள் குடும்ப பேர்லேயுமே அது மாதிரி ஒரு பேர் வந்ததுனால அப்பா பேர் பாண்டியன், என்னோட பேர் தனவேலன். என்னோட சன்ஸ் நேம் வந்து மூத்தவர் பேர் ராஜ விக்னேஷ், ரெண்டாவது சன்னோட பேர் வந்து ரோஹித் சிவேஷ். ஸோ பிடிஆர்னு எங்கள் ஃபேமிலியிலே அந்த பேர் வந்ததுனால தான் அந்த பேர் இந்த 2000 இந்த காலேஜுக்கு வைக்க முடிஞ்சுது. அந்த பிடிஆர் அப்படிங்கக்கூடிய பேருக்கு பொதுமக்கள் வந்து எவ்வளவு நம்பிக்கையாக எதிர்பார்த்து வருவாங்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இங்கே எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருக்காது. சொன்ன கவர்மெண்ட்டில் என்ன சொன்னாங்களோ அந்த ஃபீஸ் மட்டும்தான் வாங்கி மாணவர்கள் நலன் கருதி இந்த கல்லூரி நடைபெறுகிறது. சரி சார், கரெக்டாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க. இன்னொரு விஷயம், இந்த காலேஜ், இந்த மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் நிறைய சமூக சேவைகள் செய்கிறீங்க அப்படின்னும் கேள்விப்பட்டோம்.
ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? இந்த சமூக சேவைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம், ஒரு இடத்துல ஒரு சின்ன கல்லுனாலே எல்லா வண்டியும் அப்படி தள்ளி போகுதுன்னா நம்ம அந்த கல் எடுத்து போட்டாலே ஒரு சமூகத்துக்காக செய்யப்பட்ட சேவைன்னு சொல்லலாம். இதுவுமே அப்பாட்ட இருந்து வந்தது தான். நிறைய கிராமத்துக்கு பிறந்த ஊருக்கு போய் ஏதாவது செய்யணும்னு சொல்லி அப்பா வருஷம் வருஷம் தான் பிறந்த ஊரான திருப்பாச்சேத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய மலவராயனேந்திரன்ற ஒரு ஊருக்கு போய் கோவிலுக்கு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் சாமி கும்பிட தான் கூட்டிகிட்டு போவாங்க. இருந்தாலும் தான் பிறந்த ஊரில் நான் தங்கூட பழகினவங்க எல்லார் வீட்டுக்கும் போய் அந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த ஊருக்குன்னு ரோடு போடுறதுலேருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு வரும்போது அப்பா கூட சேர்ந்து மதுரையில் இருக்க ஒரு லைன்ஸ் கிளப்பில் இருந்தேன். இப்போ சென்னையில் ப்ரெசண்ட்டு நான் ஒரு பார்க் டவுன் ஒரு லைன்ஸ் கிளப்லேயே இருக்கேன், ரீஜன் சேர்மனாகவும் இருக்கேன். அந்த இது வந்து 10 பேர்கிட்ட வசூல் பண்ணி ஒரு சேவை செய்கிறது. என்னால் முடிஞ்சது என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா, இங்கே ஒரு கம்யூனிட்டி மதுரையில் ஒரு சென்டர் இருக்குது, அதுக்கு நான் தலைவராக இருந்தால் கூட அந்த பீப்புள் வந்து டெய்லி கூலி வேலைக்கு போவாங்க. அப்போ அந்த கம்யூனிட்டியில் நான் என்ன சொன்னேன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பழ வண்டி வச்சு கொடுக்கறது, காய்கறி கடை வச்சு கொடுக்கறது, பசுமாடு வாங்கி கொடுத்து அதுலேருந்து போகிறது, இது எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிட்டு இருந்தோம். இது தேவைகள் நிறையா கேட்டு நிறையா பேர் வந்து கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்யூஷன்னாக்கா, தர்மமாக பண்ணுற பணத்தை கொடுத்துடலாம், ஆனால் அவங்க தொழிலுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கும்போது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். அவங்கக்கிட்டே நகை வாங்கிக்கிடுவோம், ஒரு கிராமுக்கு இவ்வளோ தர்றோம்னு சொல்லி. ஏன்னா பணம் பாதுகாப்புக்காக. அந்த அவங்க அசல் கட்டுற வரைக்கும் அவங்க வாங்குகிற பணம் ஒரு 50,000ன்னு வச்சுக்கிட்டா கூட மாதம் 5,000 ரூபா கட்டுவாங்க. 10 மாதத்தில் ரீபே பண்ணிடுறாங்க, ஒரு பைசா வட்டி வாங்க மாட்டாங்க. இது கம்யூனிட்டியில் செஞ்சிட்ருக்காங்க. அப்போது அதுவுமே ஒரு பப்ளிக்கில் ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணி பண்ணது. நிச்சயமா சார், கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அந்த நீட்ல இருக்கிறப்போ என்ன பண்றது, அந்த ரைட் டைம்ல அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறப்போ அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகுது. அதை பார்க்குறப்போ உதவுறவங்களுக்குமே அவ்வளோ மன நிறைவா இருக்கும். உங்களோட சேவை மென்மேலும் தொடரணும் சார். தேங்க்யூ. இந்த ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்புறம் அவங்க பெற்றோர்கள் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி சார் இருக்கு, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்போ +2 முடித்த மாணவர் வந்து ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா, ஸ்டூடெண்ட்டை பொறுத்த லெவலில் தான் ஃப்ரெண்டு எங்கே போய் சேர்ந்துருக்கான் அந்த காலேஜில் போய் சேரணும்னு ஆசைப்பட்றான். இல்லைன்னா நம்ம கோயம்புத்தூரில் சென்னையில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இது பையனோட 4 பேர்கிட்ட கேட்டு அவன் எடுக்கிற முடிவு. பேரண்ட்ஸு செய்ய வேண்டியது உண்மைக்கே என்னென்னா, முடிஞ்ச லெவலுக்கு நம்ம மதுரையில் இருக்கோமா, மதுரையில் ஒரு கல்லூரியில் சேர்க்கணுங்கிற தாட்டுக்கு வரணும். எதுக்காக சொல்ல வர்றோம்னா, நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை தான், நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நல்ல பிள்ளை தான். போய் வெளியூரில் ஒரு பழக்க வழக்கத்துக்காக ஹாஸ்டலில் இருந்து படிக்கும்போது ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கம் வந்துடுமோங்கிற ஐயம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஏற்படுறதுனால பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறது, எங்கள் கல்லூரியிலையும் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ ராமநாதபுரத்துலேருந்தும் விருதுநகர்லேருந்தும் இன்னும் சொல்ல போனால் தேனி மாவட்டத்திலேருந்துலாம் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. அப்போ அந்த ஹாஸ்டல் பையனை அப்போ உங்கள் காலேஜில் மட்டும் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டாக்க கண்காணிப்பில் தான் இருக்குது. இந்த மாணவர்களை பையனை ஹாஸ்டலில் கொண்டு விடும்போதே 15 நாளைக்கு ஒருக்கா உங்கள் பேரண்ட்டோ அல்லது கார்டியனோ இங்கே வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லிடுவோம். 15 நாளைக்கு ஒருக்கா தான் பையனும் ஊருக்கு போயிட்டு வர்றான். ஸோ மந்த்லி ஒன்ஸ் தான் பேரண்ட் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ பையனோ பொண்ணோ நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்தாலும் நேரில் உங்களோட கண்காணிப்பில் இருக்கணும். இன்றைக்கி நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தாலும் காலம் சரியாக இல்லை, சுற்றுப்புறமும் சரியாக இல்லை. அது சரியாகிற வரைக்கும் நம்ம குழந்தைங்கள நம்மளும் கண்காணிக்கணும். பேரண்ட்டு பிள்ளையை சேர்த்து விட்டால் போகுதுன்னு ஒரு கல்லூரியை சேர்த்து விட்டுட்டு போயிடுறாங்க. இது கண்காணிங்கன்னு நாங்கள் சொன்ன வார்த்தையை தவறாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம பிள்ளையோட வாழ்க்கை நல்லா வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் பாதுகாப்புக்காக நீங்கள் அவங்கள பார்வையிலேயே வச்சுருங்க. இதுதான் எங்களோட வேட்டும். நிச்சயமா சார், கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா ஸ்கூலில் சேர்த்து அவ்வளோதான் நம்ம டீச்சர்ஸ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு கிடையாது. ஒரு அதே மாதிரி காலேஜ் சரி 18 இயர்ஸ்க்கு மேலே தான் வருவாங்க. இருந்தாலும் இனி அவங்கள தான் பார்த்துக்குவாங்கன்னு அது இது பண்ணிடக்கூடாது. எப்போவுமே பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை கண்காணிப்பிலே தான் வச்சுக்கணும். ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு டெண்டரான ஏஜ் இல்லையா, அந்த இடத்துல அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிஷனும் கம்ப்ளீட்டாக அவங்க ஃபியூச்சரே பாதிக்கக்கூடியது இருக்குது. அதனால கரெக்டான அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க சார். அது நிச்சயமா எல்லா பேரண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணணும் நானும் நினைக்கிறேன். சார் உங்களோட ஃபேமிலி பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுறீங்களா? ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, அப்பா தெரியாதவங்க மதுரையில் கிடையாது. அப்பா இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தோட தனபாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் சொன்னாலே
மதுரையில் எல்லாருக்கும் தெரியும். அம்மா நல்லம்மாள் கிட்டத்தட்ட வயசு வந்து ஒரு 77 and 78 இருக்காங்க. பட் நல்லா இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. என்னோட மனைவி ஈஸ்வரி வீட்டின் பாதுகாவலராக, வீட்டின் மனைவியாக இருக்கிறார். மகன்கள் 2 பேரும் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் முடித்தார். இப்போது ஜெர்மனியில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கூடிய ஒரு MA ஈவெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸு முடிக்கிறார் இந்த வருஷம். 2வது மகன் சென்னை VIT கேம்பஸில் BBA பண்ணார். அவருக்கு சினிமா துறையில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட்டதுனால அவர் வந்து இப்போது சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற கோர்ஸை லண்டன் மெட்ஃபிலிம் யூனிவர்சிட்டியில் படிச்சிட்ருக்கிறாரு. வர்ற ஜனவரியில் அந்த கோர்ஸ் முடியும். 2 மகன்களும் திரும்பி வந்து தான் இந்த நிர்வாகத்தை பார்க்குறதுக்கும் அவங்க விரும்பின எனக்காக நான் சொன்ன படிப்பையும் படித்தாங்க. இப்போ அவங்களோட விருப்பத்துக்காக அந்த வெளிநாட்டில் போய் அவங்களுக்கு பிடிச்ச பாடத்தையும் அவங்க படிச்சிட்ருக்குறாங்க. பேரண்ட்ஸுக்கும் இதையும் சொல்கிறோம், பிள்ளைங்களை இதை தான் படின்னு சொல்ல வேண்டாம். முதல்ல அட்வைஸ் பண்ணுங்க, பிடிச்சிக்கிட்டா அதை படிக்கட்டும். இல்லைன்னா அவங்க நினச்சதை படிக்க வைங்க, அதில் அவங்க பெரிய ஆளாக வருவாங்கன்றதுக்கு இதுக்கு எடுத்துக்காட்டாக வச்சுக்குவோம். நிச்சயமா சார், ரொம்ப ஸ்வீட்டான ஃபேமிலி. நீங்கள் லாஸ்ட்டாக சொன்னதும் சரியான விஷயம்தான். ஏன்னா எப்போவுமே நிறைய பேர் அவங்க பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க, இல்லை எல்லாரும் இப்போ இதான் படிக்கிறாங்க, இந்த கோர்ஸ் போகணுன்னு போயிடுவாங்க. ஆனால் லேட்டர் நம்ம தெரியாமல் தப்பாக ஜாயின் பண்ணிட்டோமோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே இது ஒரு பிடிச்ச ஸ்ட்ரீமில் போய் ஷைன் ஆனவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப கரெக்டான அட்வைஸ் கொடுத்தீங்க சார், தேங்க்யூ. இப்போ ஒரு கடைசி கேள்வி, PTR இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் தனபாண்டியன் பாலிடெக்னிக் காலேஜ் பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னு நீங்கள் என்ன சொல்வீங்க? வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கல்லூரி தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக எந்தவித தடங்களும் இன்றி நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் இங்கே படித்த மாணவர்கள் மேலும் உயர்ந்து இருக்கிறாங்க. இந்த PTR கல்லூரியும் தனபாண்டியன் பாலிடெக்னிக்கும் வேறு எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காத ஒரு கல்லூரி. அதனால மாணவர்கள் இங்கே வந்து சேர்ந்தால் அவங்க என்ன தங்களால் முடியும்னு நினச்சி வந்து இங்கே சேர்ந்தாங்களோ அந்த கல்வி கட்டணத்துலேயும் அந்த டிசிப்ளின்லேயும் எதிர்பார்த்தது இங்கே இருக்கும். அவங்களோட வேலைவாய்ப்புக்கும் இங்கே உத்தரவாதம் உண்டு. இந்த ஒரு கனவோடு தான் இந்த கல்லூரி செயல்பட்டுருக்கு. 40 ஆண்டு கல்வி சேவையை வளர்ந்து வருகிறோம், வளர்ப்பதற்கு மாணவர்களையும் காத்திருக்கிறோம். நிச்சயமா சார், உங்களோட இந்த 40 இயர்ஸாக இந்த சர்வீஸ் இன்னும் மேன்மேலும் தொடரணும். குறைந்த கட்டணம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல எஜுகேஷனும் கொடுக்குறீங்க, டிசிப்ளின்லையும் நீங்களே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் நீங்கள் இவ்வளோ செக்யூர் தரீங்க. இந்த சேவை மென்மேலும் தொடரணும் சார். நிறைய மாணவர்கள் இன்னும் இங்கே வந்து ஜாயின் பண்ணி அவங்களுடைய ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். உங்கள் கல்லூரியில் படித்த மாணவர்களுடைய வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார், அதுக்கு ஏதாவது நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறீங்களா? நல்லாவே சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம டொயோட்டோ கார் கம்பெனியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவங்க தமிழ்நாட்டில் ஒரு பாலிடெக்னிக்கு அல்லது 2 பாலிடெக்னிக்கை செலக்ட் பண்ணி தன்னோட இன்னோவா காரோட ஸ்பேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு லேபாக வச்சு அதில் பயிற்சி கொடுக்கணும்னு அந்த கம்பெனி விரும்பி, ஒரு டொயோட்டோ டீலர் இல்லை, டொயோட்டோ கார் தயாரிக்கும் கம்பெனி விரும்பி தமிழ்நாட்டில் 2 காலேஜை சூஸ் பண்ணாங்க. ஒன்று கோயம்புத்தூரில் இருக்க ஒரு கல்லூரியும், ஒன்று மதுரையில் இருக்க நம்ம தனபாண்டியன் பாலிடெக்னிக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குரிய இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஹைப்ரிட் இன்ஜின், இன்னோவா காரில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பெட்ரோல் இன்ஜின் அண்ட் டீசல் இன்ஜின், ஃபுல்லி எலக்ட்ரிக்கல் அண்ட் பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லா இன்ஜின்ஸும் அங்கேயே வச்சு அந்த இன்ஜின்ஸ் அவங்களே பிரித்து பார்த்து அவங்களே மாட்டிக்கலாம். ஒரு காருக்கு எப்படி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இருக்குங்கிறதுக்கு மாடலும் வச்சுருக்கிறாங்க, பையங்க அசம்பிள் பண்ணியும் பார்க்கலாம். இதை அவங்க இந்த சர்வீஸ் சென்டர் மாதிரி இங்கே வச்சு கொடுத்துருக்கிற இந்த பயிற்சி மையம் அவங்க உங்கள் பையங்களுக்கு மட்டும் இல்லை, 10th படித்த +2 படித்த பையனுக்கு கூட நீங்கள் ஃப்ரீயாக அதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நம்ம தனபாண்டியன் பாலிடெக்னிக்கில் ஒரு 60 அடி நீளத்தில் 36 அடி அகலத்தில் உள்ள ஒரு பெரிய ஹாலில் ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அதை வாரத்தில் 2 நாள் அந்த கம்பெனி பர்சனே வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ட்ரைனிங் பண்ணுறாங்க. எங்கள் ஆசிரியர்கள் சனிக்கிழமை தோறும் வெளியில் உள்ள மாணவர்கள், எங்கள் கல்லூரியில் படிக்காத மாணவர்கள், ITI படித்தவங்களா இருப்பாங்க, வேலை வாய்ப்பு இல்லைன்னு இருக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு நாள் பயிற்சியாக அந்த இதில் கொடுக்குறோம். இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸு
வெளியில் படிக்கிறவங்களுக்கு இங்கே பயிற்சி பெற்றாருன்னு நாங்கள் தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இங்கே தனபாண்டியன் பாலிடெக்னிக்கில் படிக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரெக்டாக வருஷத்துக்கு 40 பேரை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க எங்கள் கூட ஒரு MOUவே சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸில் இருக்கிற 60 பேரில் 40 பேர் மாதம் 20,000 சம்பளத்தில் ஒரு டிப்ளமோ மாணவர் போகிறாரு. தங்குற இடம் இலவசம், சாப்பாடு அவங்களோட கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறாங்க. அவன் மும்பையில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு பெருமை தான். இது ஒரு உதாரணமாக தான் சொல்ல முடியும், சொல்லிகிட்டு இருக்கோம். பட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது மாதிரி எங்கள்கிட்ட MOU சைன் பண்ண நிறைய கம்பெனிகள் இருக்காங்க. அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். மக்களுக்கு காட்டுறதுக்கு அந்த லேபையும் எங்கள் வீடியோ எடுத்து ஒளிபரப்பலாம். கேட்கறதுக்கே பிரமிப்பா இருக்கு சார். ஆனா ஆக மொத்தத்துல உங்க காலேஜ்ல படிச்சா கண்டிப்பா 100% ஜாப் பிளேஸ்மெண்ட்றதுக்கு இதுக்கே ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். இதுக்கு மேல யாருக்கும் எதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தேவையான்னு கூட தெரியல. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட ரொம்ப பிஸியான ஸ்கெட்யூல்ல எங்களுடைய தமிழா டாக்ஸ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப இன்சைட்ஃபுல்லான ஆன்சர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய இந்த 40 கால சேவை இன்னும் மேன்மேலும் தொடரணும்னு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி. ரொம்ப நன்றிம்மா. இந்த தமிழா டாக்ஸோட யூடியூபோட ஒளிபரப்பில் மாணவர்கள் வந்து பார்த்துட்டு இது இந்த மாதிரியும் கல்லூரி இருக்கான்றத நேரில் வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் உங்களோட தமிழா டாக்ஸோட வளர்ச்சிக்கு வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.